புகழோடு தோன்றுக அக்தர் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். அவர் தன்னலமற்ற தலைவர், சட்ட மாமேதை என்னும் புகழுக்குரியவர். அவரை பற்றி சில மணித்துளிகளில் உங்கள் முன் பேச விளைகிறேன். இந்திய நாட்டின் விடுதலைக்கு பின்னர் முதலாவது சட்ட அமைச்சராகவும் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்காவிற்கு சென்ற முதல் இந்தியராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கழகம் ஒன்றை தொடங்கியவராகவும் பாரடே மன்னருடன் இணைந்து தீண்டாமை ஒழிய போராடியவராகவும் பொருளாதாரம் சட்டம் அரசியல் தத்துவம் வரலாறு ஆகிய துறைகளில் தேர்ந்தவராகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வரைவதற்கான குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்றவர் அண்ணல் அம்பேத்கர். ஒரு நாளில் கல்வி கற்பதற்காகவே 18 மணி நேரத்தை செலவழித்தார். சமய நம்பிக்கைகளும் தீய பழக்கங்களும் சமுதாயத்தை அறுத்து கொண்டிருந்த போது சமுதாயத்தை சமப்படுத்த சிந்தனையாளர் பலர் பெரிதும் போராடினர். அவர்கள் மனித உரிமைக்காக மேற்கொண்ட முயற்சிகள் ஏராளம். சமுதாயம் என்னும் மரத்தின் வேறே சாதி புழுக்கள் அறிந்துவிடாமல் பாதுகாத்த மருந்து அண்ணல் அம்பேத்கர் ஆவார். இத்துடன் என் உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கியவர். பரோடோ மன்னருடன் இணைந்து தீண்டாமை ஒழிய போராடியவர். பொருளாதாரம், அரசியல், சட்டம், தத்துவம், வரலாறு போன்ற துறைகளில் தேர்ந்தவர். சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள் கையில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். அதில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை, விகிதசாரா பிரதிநிதித்துவமும் வழங்க வேண்டும் என போராடினார். அதன்படி ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளித்து இரட்டை வாக்குரிமை மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் விளைவாக காந்திஜிக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதன்படி தாழ்த்தப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒத்துக்கொள்ளப்பட்டன. இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார். அவரது தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற தலைப்பில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரைக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. பொருளாதாரம் குறித்து 3 துறைசார் புத்தகங்களை எழுதியிருந்தார். கில்டன் யங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. சாதிய அமைப்பும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து டாக்டர் அம்பேத்கர் தீவிரமாக போராடினார். அம்பேத்கர் அக்டோபர் 14, 1956ஆம் ஆண்டு நாக்பூரில் அதிகாரப்பூர்வமாக விழா எடுத்து பௌத்த மதத்திற்கு மாறினார். அவரது ஆதரவாளர்கள் 5 லட்சம் பேரும் பௌத்த மதத்திற்கு மாறினார்கள். புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய 3 நாட்களுக்கு பிறகு 1956 டிசம்பர் 6இல் உடல்நலக்குறைவால் இயற்கை எழுந்தினார். மரணத்திற்கு பிறகு அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990இல் வழங்கப்பட்டது. 2012இல் வரலாற்று தொலைக்காட்சியும் CNN IPN தொலைக்காட்சியும் நடத்திய வாக்கெடுப்பில் மிக சிறந்த இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிற்றூரின் வயல்வெளிக்கிடையில் ஒரு பாதை. அந்த பாதையில் அம்பேத்கரும் அவருடைய பெற்றோர்களும் முதல் நாள் பள்ளியில் சேர்வதற்காக ஆனந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடியில் தனது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அனைத்தையும் இழக்கிறார். மாணவர்களே சராசரியாக பேசவும் உட்காரவும் அவருக்கு அனுமதி இல்லை. இதற்கெல்லாம் காரணம் அவருடைய சாதியே. அம்பேத்கர் 1908ஆம் ஆண்டு எல்பினிஸ்டர் கல்லூரியில் உயர்நிலை படிப்பை முடித்தார். கல்லூரியிலும் சாதி கொடுமை நிகழ்ந்தது. கல்லூரியின் பேராசிரியர் முல்லர் என்பவர் அம்பேத்கருக்கு இரக்கம் கொண்டு அவர் உணவு, உடை, புத்தகம் ஆகியவற்றை கொடுத்தார். அம்பேத்கர் ஒரு வழக்கறிஞராக திகழ்ந்தார். கட்டணமின்றி ஏழைகளுக்கு நீதி பெற்று தந்தார். அரசியல், சட்டம், சமூகம், வரலாறு, வாணிகம், கல்வி, சமயம், பொருளாதாரம் அனைத்து துறைகளிலும் சிறந்த அறிஞராக இருந்தார். கல்விக்காக 18 மணி நேரம் செலவழித்தார். 1946ஆம் ஆண்டு மக்கள் கல்வியகத்தை தோற்றுவித்தார். இவரின் அரிய முயற்சியால் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தில் இன்றைய அறிவு வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து பாட புத்தகங்களும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. 1934ஆம் ஆண்டு கில்டன் யங் ஆணையத்திடம் இவர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. அவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு
இந்திய அரசு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கியது. இரு பெருந்தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள். ஒன்று அண்ணல் அம்பேத்கர், மற்றொருவர் பெரியார். வடக்கே இருந்த அண்ணல் அம்பேத்கரும் தெற்கே இருந்த பெரியாரும் இடைவிடாது உழைத்ததால் சாதி என்னும் பாறை சுக்கு நூறாக உடைந்தது. அயலவர் தலையிலிருந்து விடுபடுவது மட்டுமே உண்மையான விடுதலை என்று, மாறாக சமூக கேடுகளிலிருந்தும் விடுபடுவதே உண்மையான விடுதலையாகும். நாட்டின் வடக்கும் தெற்கும் அத்தகைய சிந்தனையாளர்களை கொடையாக தந்திருக்கின்றன. இரு பெரும் தலைவர்கள் இந்தியாவில் இருந்தனர். ஒருவர் அம்பேத்கர், மற்றொருவர் பெரியார். வடக்கிலிருந்து அம்பேத்கரும் தெற்கிலிருந்து பெரியாரும் இடைவிடாது உழைத்ததனால் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது என ஒரு கவிஞர் கூறுவார். மராட்டிய மாநிலத்தில் தபோலி என்னும் சிற்றூரில் ஒரு சிறுவன் பள்ளி செல்ல மகிழ்ச்சியோடு ஓடுகிறான். பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடியில் அவனது மகிழ்ச்சி வகுப்பறை விட்டு வெளியேறியது. காரணம், அதற்கு அவனது வருகையை யாரும் விரும்பவில்லை. தன்னொத்த மாணவர்களுடன் சரிசமமாக உட்கார அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு அவனது சாதியை காரணமாக்கினர் கல்நெஞ்சினர். பள்ளிக்கு வரும்பொழுது புத்தக பையுடன் ஒரு கோணி பையும் உட்கார்வதற்கு கொண்டு வரும்படி பள்ளி நிர்வாகம் ஆணையிட்டது. அதையெல்லாம் பொறுத்த அதே சிறுவன் 1947ஆம் ஆண்டு மிடுக்கான உடையணிந்து மாபெரும் மனிதராக வந்து நின்றார். அவரின் வருகைக்காக இந்தியாவே நாடாளுமன்றத்தில் பிறந்தா பிறக்கணும் பிள்ளை இவ போல என்னும் பாடல் வரிக்கு ஏற்ப அனைவரும் கூடி நின்று காத்திருந்தனர். அவர் வேறு யாரும் இல்லை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களே. அவரின் கையில் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்கும் இந்திய அரசியல் சாசன சட்ட வரைவு இருந்தது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்னும் ஒரு திரைப்பட பாடலுக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 1851ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் பீமாராவ் ராம்ஜி சக்பால் இணையருக்கு 14வது மகனாய் உலகின் 8வது அதிசயமாய் பிறந்தார் அம்பேத்கர். பள்ளியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த அம்பேத்கர் சிறிதும் யோசித்தார். அவர் வீட்டிலிருந்து வரும்போது கோணி பைகளையும் கொண்டு வர வேண்டும். பிறர்களின் சிற்றூடுகளையும் மற்றும் புத்தகங்களையும் தொடவும் கூடாது. அம்பேத்கர் மிகவும் நெஞ்சத்தில் வருந்தினார். மற்றும் தண்ணீர் தாகம் எடுத்தால் கூட பிறர் ஊற்ற கையால் தான் குடிக்க வேண்டும். அம்பேத்கரின் பிஞ்சு மனம் அப்பொழுது வெம்பியது. முதல் நாள் வகுப்பிற்காக அம்பேத்கர் மிகவும் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சென்றார். ஆனால் அவர் மகிழ்ச்சியோ நீடிக்கவில்லை. பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடியிலே அவர் வகுப்பறையை விட்டு வெளியேற்றப்பட்டார். காரணம், அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் என்பதனால்தான். தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்ததனால் புத்தக பையுடன் கோணி பையை கொண்டு வருமாறு பள்ளி நிர்வாகம் ஆணையிட்டது. சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை அரித்து கொண்டிருக்கும் புழுக்கள் மூட நம்பிக்கைகள் என்று அம்பேத்கர் கருதினார். சுதந்திர இந்தியாவில் சாதி என்னும் ஒன்று அனைவரையும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றதும் அம்பேத்கர் கருதினார். 1930ஆம் ஆண்டு 1930ஆம் ஆண்டு வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கூற தொடங்கினார். அதாவது, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று தன் கருத்தை தொடங்கினார். அவர் கூறியதாவது, மாற்றார் ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியே நாங்கள் விரும்புகின்றோம் என்ற மக்களின் உரிமை குரல் அம்பேத்கர் மூலம் வட்டமேசை மாநாட்டின் வழியே உலக அரங்கில் எதிரொலித்தது. இதற்கு அடிப்படை காரணம் உரிமை மறுக்கப்பட்டதே. தாழ்த்தப்பட்டோர்களுக்கு எவ்வுரிமையும் கொடுக்காமல் இந்த சமுதாயம் அவர்களை தாழ்த்தி கொண்டே இருந்ததுதான். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா, தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் மலை என்பதைப் போல உலகில் பல கோடி மக்கள் இருந்தாலும் ஒருவர் செய்யும் செயலானது அனைவருக்கும் பலன் தருவது போல அம்பேத்கர் என்னும் சீர்திருத்த செம்மல் செய்த செயலினால் இன்று இந்தியா சமூக கேடுகளிலிருந்து விடுபட்டு தலை நிமிர்ந்து நடக்கின்றது. வாழ்க்கையில் எவ்வித பிடிமானமோ வாழ்க்கையில் ஒரு அனுமானமோ இல்லாமல் நீர்வழிப்படுவும் புனை போல போய்கொண்டிருந்த, புறப்பட்ட இடமும் தெரியாமல் போகும் இடமும் புரியாமல் போய்கொண்டிருந்த இந்திய மக்களின் ஈடுதாங்கியாய் விளங்கினார் டாக்டர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் நரம்புகளையும் தசைகளையும் அறுத்து இரத்தத்தில் குலைத்து கொடுத்த இந்த தவ புதல்வரை, லட்சிய மனிதரை, அம்பேத்கர் என்னும் சீர்திருத்த செம்மலை கரம் கூப்பி மண்டியிட்டு வணங்குவோம்.
தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்த அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபட்டார். எத்தனையோ எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் தாண்டி கல்வி கற்று புகழ்நிலைக்கு வந்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவர் மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாடே என்னும் சிற்றூரில் 1891ஆம் ஆண்டு ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகியோரின் 14வது மகனாக பிறந்தார். இந்தியாவில் பல்வேறு தலைவர்கள் தோன்றியிருந்தாலும் சுதந்திரத்திற்கு போராடிய தலைவர்கள், பல்வேறு இன்னல்களை அனுபவித்த தலைவர்கள், இன்னுயிரை ஈந்த தலைவர்கள் என பலர் இருப்பினும் சுதந்திர இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயித்த பெருமை, சட்டம் வகுத்த தன்னிகரில்லா தலைவர் டாக்டர் என்.எல். அம்பேத்கர் அவரையே சாரும். அம்பேத்கர் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு 14வது மகனாக பிறந்தார். பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் அயராது முடித்தாலும் அதில் அவர் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம் ஏராளம். தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் எண்ணில்லா துன்பங்களை அனுபவித்தார். தான் பட்ட வேதனைகளை தன் இனம் இனியும் படக்கூடாது என்ற உத்வேகத்தினால் அந்த இனத்தை முன்னேற்ற துடித்தார். அதற்காகவே வாழ்ந்தார். தீண்டாமையை களைவது எங்கள் பிறப்பு உரிமை, அதனை ஒழித்தே தீருவோம், அதுவே எங்கள் லட்சியம் என சபதம் கொண்டார். இந்து மதம் அவரது அனைத்து போராட்டங்களுக்கும் எதிராகவே இருந்தது. எங்களுடைய மதம்தான் உங்களுடைய மதம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் பின்னர் உங்களுடைய உரிமையும் எங்களுடைய உரிமையும் ஒன்றாக இருக்க வேண்டாமா? ஆனால் அப்படி இருக்க இந்நாட்டில் ஏதாவது வழியுண்டா? அப்படி எந்தவித சமத்துவத்திற்கும் இடமில்லை என்றால் நீங்கள் கொடுக்கும் அடியையும் உதையையும் ஏச்சையும் பேச்சையும் சகித்து கொண்டு உங்களோடு நாங்கள் வாழ்வதற்கு அப்படி ஒரு அடிப்படை தத்துவம் என்ன உள்ளது? ஒரே மதத்தை சார்ந்த இருவரை அந்த மதமே முனைந்து பேதப்படுத்தி பாகுபாடுபடுத்தி பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பித்து வேற்றுமையின் இரு துருவங்களாக்கினால் அதனை பாதகமான செயல் என்று சொல்லுவதை விட வேறு என்ன சொல்லி அழைக்க முடியும்? இந்து மதத்தை தங்களது உயிரினும் மேலான சமயம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோறும் சமய நெறியாளர்களை, பக்தர்களை, தூயவர்களாகிய தாழ்த்தப்பட்டவர்களை நாயினும் கீழாக, பஞ்சமா பாதர்களை விட கீழாக இந்து மதமே நடத்துமானால் அதனை தங்களை வாழ்விக்க வந்த மதம் என்று எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? மதமாற்றத்திற்கு அவரது உள்ளத்தில் இடம்பெற்ற ஒரே மதம் பௌத்த மதம்தான். மதமாற்ற முடிவை 1956 மே மாதம் 24 தெளிவாக வெளியிட்டார். 1956 அக்டோபர் 15ஆம் தேதியன்று நாக்பூரில் நடந்த புத்த மகாநாட்டில் தசரா பண்டிகை என்று லட்சக்கணக்கான மக்களோடு புத்த மதத்தை ஏற்றார். புத்த மதத்தின் அசோக சக்கரத்தை தேசிய கொடியில் பொறிக்கியவர் அரசியலமைப்பு குழுவில் வாதிட்டவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமைதி, சீலம், பிறப்பால் வேறுபாடின்மை போன்ற உயரிய தத்துவங்களுக்கு புத்த மதம்தான் இருப்பிடம் என்பதை அறிந்தவர். எனவே புத்த நெறியை தம் மக்களுக்கு உரிய இடமாக கொண்டார். தன்னைத்தானே மனிதன் அடக்கி ஆண்டு மனவளர்ச்சி பெற்று தானே உயர வேண்டும் என்று கூறிய முதல் சமயம் புத்த மதம்தான் என்றார். புத்த மதத்தின் அடிப்படை தத்துவமே சமத்துவம் என்பதை வெளிக்கொணர்ந்தார். அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றம் என்பது பெற்ற தாயை மாற்றுவதற்கு இணையானது என்று அறிந்த போதிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன் கருதி அதை மேற்கொண்டார். தனக்காக இல்லாவிடினும் தான் பெற்ற அவலங்களை தாழ்த்தப்பட்டோரினை அடையக்கூடாது என்பதற்காக மிகச் சரியான மதத்தை தேர்ந்தெடுத்து புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார். இது புத்த மதத்திற்கே ஏற்பட்ட பெருமை அல்லவா? புத்த மதத்தால் அவருக்கு பெருமை என்பதா, அவரால் புத்த மதத்திற்கு பெருமை என்பதா? மக்கள் அவர் வழியை பின்பற்றி நன்மை தரும் செயலை ஏற்று நல்வாழ்வு வாழ்வோமாக. வாழ்க அம்பேத்கர், வளர்க அவரது புகழ், ஓங்கு அவரது நற்சிந்தனை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி. பாகீரதி 2ஆம் வகுப்பு சவுச்சை மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் மராத்திய மாநிலத்தில் ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு 14வது மகனாக பிறந்தார். சதாராவில் பள்ளி படிப்பை முடித்தார். பரோடா மன்னன் உதவியால் பட்டப்படிப்பை முடித்து 1912 BA தேர்ச்சி பெற்றார். அமெரிக்காவில் MA பட்ட மேற்படிப்பை முடித்தார்.
உஸ்மானிய பல்கலைக்கழகம் அவருக்கு இலக்கியத்திற்கான டாக்டர் பட்டத்தை 1953 ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி வழங்கியது. ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் அதன் முடிவு என்பது ஒப்பந்தமாகத்தான் இருக்கும். அவ்வாறாகத்தான் அண்ணல் வாழ்வில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது தாழ்த்தப்பட்ட இன மக்களின் நலவாழ்வுக்கே ஆகும். அதை பற்றியே எனது சிறு உரை. 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் 2ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அம்பேத்கரும் காந்தியடிகளும் கலந்து கொண்டனர். காந்தியடிகள் உரையாற்றும் போது, நான் தாழ்த்தப்பட்ட இனத்தவரின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அம்பேத்கரோ, நான் மட்டுமே தாழ்த்தப்பட்டவரின் பிரதிநிதி, எனவே நான் மட்டுமே அதை பற்றி பேச வேண்டும், அதுவே முறையானதும் கூட என்று கூறினார். இவ்வாறு காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது. 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட அம்பேத்கர் 1932ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மும்பை வந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்வேளையில் இங்கிலாந்து பிரதமர் சிறுபான்மையோருக்கான தொகுதி பற்றிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் சிறுபான்மை மக்களுக்கு தனி தொகுதி வழங்கப்படும், மக்களுக்கு 2 ஓட்டுரிமை வழங்கப்பட்டது, அவற்றின் மூலம் அவர்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவ்வறிக்கை கூறியது. இக்கருத்தை பெரும்பாலான இந்திய மக்களும் பத்திரிகையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தியடிகளின் முடிவை கண்டனம் செய்தார். இவ்வேளையில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு பூனா அருகிலுள்ள ஏரவாடா சிறையில் இருந்தார். இந்துக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரிடையே பிரிவினையை உருவாக்குவதாக காந்தியடிகள் கருதினார். உண்ணாவிரதம் நிற்கப் போவதாக அறிவித்தார். இதனால் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். இங்கிலாந்து பிரதமரோ தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனெனில் அதற்கு அம்பேத்கரின் ஒப்புதலும் வேண்டும். ஆனால் அம்பேத்கர் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்க காரணமானவர் அம்பேத்கர் தான் என்று தேசியவாதி அனைவரும் குற்றம் சாட்டினர். அவரை பல இழிவான சொற்களால் பேசி வந்தனர். இக்கட்டான நிலையை தவிர்க்க பண்டித மதன் மோகன் மாளவியா கூட்டம் ஒன்றை கூட்டினார். அதற்கு அம்பேத்கரும் அழைக்கப்பட்டார். காந்தியடிகளின் உயிரை காக்க வேண்டியது எங்கள் கடமைதான், ஆனால் மாற்றோசனை தெரிவிக்காத நிலை நான் என்ன செய்ய முடியும் என்று கூறினார். ஒவ்வொரு தொகுதிக்கு 3 தாழ்த்தப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவர்களுள் ஒருவரை தாழ்த்தப்பட்டோரும் மற்ற இன மக்களும் வாக்கெடுக்கும் மூலம் தேர்ந்தெடுக்கலாம் என தேவ் பகதூர் சாப்ரு கூறினார். அதை அம்பேத்கரும் ஏற்றார். அச்சமயத்தில் காந்தியடிகள் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்தது. காந்தியடிகள் அம்பேத்கரை சந்திக்க விரும்பினார். அம்பேத்கர் காந்தியடியை சந்தித்து பல கருத்துக்களை பகிர்ந்தனர். அப்போது காந்தியடிகள், பிறப்பால் தாழ்த்தப்பட்டவன் நீங்கள், நானோ தாழ்த்தப்பட்ட இனத்தவரா, தத்தெடுத்து கொல்லப்பட்டவன், நாம் இருவருமே ஒரே இனத்தவரா, இந்துக்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த ஏற்ற தாழ்வுகளை போக்க நான் என் உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளேன் என்று கூறினார். அம்பேத்கர் மனம் இலகியது. சம்மதம் தெரிவித்தார். தனித்தொகையின் காலவரையறை 25 ஆண்டுகள் என கூறினார் அம்பேத்கர். இக்காலவரை 5 ஆண்டுகள் போதும் என காந்தியடிகள் கூறினார். பிற பிரச்சனை இல்லாமலே ஒப்பந்தம் செய்து கொள்ள அம்பேத்கர் சம்மதித்தார். வெற்றிகரமாக பல்வேறு தடைகளை தாண்டி 1934ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் அம்பேத்கருடன் பல்வேறு தலைவர்கள் கையெழுத்திட்டனர். காந்தியடிகள் முயற்சி வெற்றடைந்தது. இதன் மூலம் பூனா ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கதாயிற்று. காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். வாய்ப்புக்கு நன்றி. பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கரின் கல்வி சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பணியை தன்னகத்தே கொண்டு செயல்படுகின்ற பொதிகை தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். டாக்டர் அம்பேத்கரின் 125வது பிறந்த நாளை உலகமே கொண்டாடி வருகிறது. அமெரிக்கா, கனடா, ஜப்பான், இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் வெகு விமரிசையாக விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அவர் படித்த கொலம்பியா பல்கலைக்கழகமும் லண்டன் பொருளாதார பள்ளியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடுவதை பார்க்கிறோம். அம்பேத்கரை உலக நாடுகள் கொண்டாடுவதற்கான காரணங்களில் இந்திய உயர்கல்வியில் அவரின் கருத்துக்கள் ஏற்படுத்திய பெரும் தாக்கமும் ஒன்று.
அண்ணல் அம்பேத்கரை நினைவு கூறுகிறவர்கள் அவரை பெரும்பாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மேதையாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்ட தலைவராகவும் மட்டுமே குறிப்பிடுவதை பார்த்திருப்போம். ஆனால் அவருக்கு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் அறிஞர் அம்பேத்கர் என்பதாகும். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தினமும் 18 மணி நேரம் பயின்று 1916 MA பட்டம் பெற்ற அம்பேத்கர், நியூயார்க் நகரில் 2000 புத்தகங்கள் வாங்கிய அம்பேத்கர், லண்டன் மியூசியத்தில் காலையில் நுழைந்து இரவு காவல்காரன் வந்து கூறுகிற வரைக்கும் படித்து டாக்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கர், அறிஞர் அம்பேத்கர் என்ற அந்த பரிமாணம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அவரது படிப்பு கல்வி கூடங்களோடு நிற்கவில்லை. மியூசியத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்பிய பின்னரும் கூட அது தொடர்ந்தது. காரல் மார்க்ஸுக்கு பிறகு லண்டன் நூலகத்தில் உள்ள அனைத்து நூல்களையும் படித்து முடித்த ஒரே இந்தியர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார். இரவில் பசிக்கு 4 சுட்ட அப்பளம், 1 டீ, அவ்வளவுதான். விடியற்காலம் வரைக்கும் ஓய்வின்றி தொடர்ந்த ஆராய்ச்சிகள். அவற்றின் பலன்களை ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி இன்று இந்திய நாடு முழுமையும் அனுபவிக்கிறது. பாபா சாஹேப் டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியினை இணைந்து நடத்தும் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தார் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் கல்விக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வணங்குகிறேன். பெண்களுக்காக இன்னல் கொடுத்த அவர் செயல்களை உங்கள் முன் வைக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் பெண்ணிய சிந்தனையாளரா என்கிற கேள்வி எவர் மனதிலும் எழுவது இயல்பே. அம்பேத்கரும் மகளிர் மேம்பாடும் என்னும் கட்டுரையை மட்டும் டி பாரதி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். பர்க்கையும் ஷேக்ஸ்பியரையும் பற்றி பெண்களுக்கு பயிற்றுவிப்பதால் என்ன பயன் என்று கேட்டார். பெண்கள் குடும்பத்தை பராமரிக்கும் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் மனைவி ராமாபாய் மரபு ரீதியான குடும்ப தலைவியாய் அன்புணர்ச்சி கொண்டு வாழ்ந்தவர். எழுத படிக்க தெரியாதவர். அம்பேத்கர் அவருக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுத்தந்தார். அமெரிக்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய இந்தியாவில் ஜாதிகள் என்கிற உயர்வு கட்டுரையிலேயே இந்திய சமூகத்தின் ஆணாதிக்க தலைமையை பதிவு செய்துள்ளார். தலித் பெண்களை பொறுத்தவரை திருமணம் என்பது ஒரு சுமை கடனே என்று அண்ணல் கருதினார். அதைத்தான் 1942 நாகபுரி பெண்கள் மாநாட்டில் பேசும்போது, இளமையிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்விக்காதீர், திருமணம் என்பது ஒரு கடனே, குழந்தைகளின் மீது அக்கடனை தீர்க்காதீர், திருமணத்திற்கு ஆகும் செலவினை தீர்க்கும் பருவம் வந்தால் ஒழிய ஒப்பாதீர் என்றார். குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுங்கள், வாழ்க்கையின் நோக்கமே இதுதான் என அவர்களுக்கு காட்டுங்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்னும் உணர்ச்சியை ஊட்டுங்கள், தாழ்வு மனப்பான்மையை நீக்குங்கள் என்றெல்லாம் 1942 நாகபுரி பெண்கள் மாநாட்டில் அறிவுறுத்தினார் அம்பேத்கர். உலக மக்கள் போற்றும் உத்தம தலைவர், சம உரிமைக்காக போராடிய விடுதலை வீரர், சேரி
புருவங்களை நிமிரச் செய்த போராட்ட சிங்கம் இந்திய சட்ட அரசியல் மாமேதை அண்ணல் அம்பேத்கருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய 125வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்நிகழ்வினை நடத்தும் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் தனித்தன்மை வாய்ந்த ஓர் சீரிய சிந்தனையாளர். அவருடைய தனித்துவம் யாரும் எளிதில் அடைந்துவிட முடியாத இடத்திலிருந்து கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறார். அம்பேத்கரின் தனித்துவமும் மகத்துவமும் மறைக்கப்பட்டு வருவதை இன்றைய உலகம் கண்டுகொண்டது. இதன் வெளிப்பாடாக அம்பேத்கரின் செயல் திறமைகளை உணர முடிந்தது. காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து போகும் களிமண்ணாக இராமல் அவ்வெள்ளத்தை திசை திருப்பிவிடும் கற்பாறையை போல் கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை பதித்தவர் அண்ணல் அம்பேத்கர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக அமைப்பே என் லட்சியம் என்று முழங்கியவர் அண்ணல் அம்பேத்கர். 1947 ஜூலை மாதம் அரசியலமைப்பு சட்ட அவையில் கொடி வடிவமைப்பு குழுவில் அம்பேத்கர் ஓர் உறுப்பினராக இருந்தார். அதனால் மராட்டிய தலைவர்கள் சிலரும் பம்பாய் மாகாண இந்து மகாசபையின் தலைவர்களும் அம்பேத்கரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பாராட்டினர். நம் இந்திய நாட்டின் தேசிய கொடியில் நடுவின் சக்கரத்தை வடிவமைத்து தந்த பெருமைக்குரியவர் அண்ணல் அம்பேத்கர். எல்லை நிர்ணய குழு செய்ய வேண்டிய பணிகளில் இந்திய அரசு தன் கவனத்தை முழுமையாக செலுத்துமாறு செய்தவர். எல்லைக்குழுவினால் வரையப்படும் எல்லை பாதுகாப்பானதாக அமையாவிட்டால் எல்லைகளை பாதுகாப்பதிலேயே இந்திய அரசின் பெரும்பகுதி முயற்சி பாழாகிவிடும். இதனால் இந்திய மக்களின் அமைதியான வாழ்வுக்கும் பாதுகாப்பிற்கும் பேரிடர் உண்டாகும் என்று சொல்லுவதற்கு வேறு ஒரு தீர்க்கதரிசி வேண்டியதில்லை. இப்பொழுதே காலம் கடந்து விட்டதால் பாதுகாப்புத்துறை தன்னை வேகப்படுத்தி கொண்டு மேலும் காலந்தாழ்த்தாமல் அதனுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். இது அம்பேத்கரின் உண்மையான நாட்டுப்பற்றையும் அரசியல் மேதைத்தன்மையும் விழிப்புணர்வையும் புலப்படுத்துவதாகும். காங்கிரசின் தலைவரான சர்தார் பட்டேலும் எஸ்.கே. பாட்டீலும் அம்பேத்கரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று நேருவுடன் தொலைபேசியில் பேசினர். முன்னேற்பாடுகள் முடிந்தன. சுதந்திர இந்தியாவின் புதிய அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பணியேற்றார். இந்தியாவின் சுதந்திரத்தை வளப்படுத்துவதற்காக காங்கிரசார் இப்போது அம்பேத்கரின் ஒப்பரிய ஆற்றல்களை பயன்படுத்திக் கொள்வதென முடிவு செய்தனர். 1947 ஆகஸ்ட் 3ஆம் நாள் சுதந்திர இந்தியாவின் அமைச்சர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. இதில் அம்பேத்கரின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. புதிய இந்தியாவின் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் ஆகப் போகிறார் என்பதை அறிந்ததும் அவருடைய நண்பர்களும் அவரை பின்பற்றுவோரும் பத்திரிகையாளர்களும் அவர் பெற்ற பெருமைக்காக தங்களது பாராட்டுதல்களையும் நல்வாழ்த்துகளையும் பொழிந்தனர். பெண் விடுதலை போராளி அம்பேத்கர். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத திருநாடு. நம் பாரத திருநாட்டில் பிறந்து வளர்ந்து புகழ் பெற்று தந்தவர் பாபா சாஹேப் என்றழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் உயர்கல்வி பெறுவதற்கு அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென தனி கழகம் ஒன்றை தொடங்கியவர். சமத்துவம் என்பது நம் நாட்டின் தொடக்கத்திலிருந்தே இல்லை. ஆணுக்கு பெண் அடிமையாகவும் ஆதிக்க சாதியினருக்கு அடுத்த சாதியினர் கட்டுப்பட்டும் வந்துள்ளனர், இன்றும் வருகின்றனர். பெண்களுக்கு ஆதரவான குரல் சங்க காலத்திலிருந்தே ஒலித்து வருகிறது. 20ஆம் நூற்றாண்டில் மொத்த தலித் சமூகமும் முன்னேற வேண்டும் என்றும் என்னும் நிலைப்பாட்டுடன் தீவிரமாக போராடிய அம்பேத்கர் பெண் சமூகம் மேன்மையுற வேண்டும் என தனி கவனம் செலுத்தி பெண்களுக்காக போராடியுள்ளார். இந்தியாவில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட இனங்களின் விடுதலைக்கு குறியீடு டாக்டர் அம்பேத்கரே. ஆங்கில சட்டப்படி அம்பேத்கரின் குடும்ப பெண்கள் மட்டும் கல்வி கற்க முடிந்தது. மகாத்மா பூலே என்பவர் அம்பேத்கரின் ஆசான் ஆவர். அவர் பெண் விடுதலைக்கு வித்திட்டவர்.
சமூகத்தில் சாதியும் ஒரு தீராத தொடர் பிரச்சனையாகவே காலம் காலமாய் இருந்து வருகிறது. சாதி வளர்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அகமணம் என்பது ஒரு முக்கிய காரணம் என்று அம்பேத்கர் ஆராய்ந்துள்ளார். அகமணம் என்பது தன் சொந்தத்திற்குள்ளேயே அல்லது உறவுக்குள்ளேயே திருமணம் செய்து முடிப்பதாகும். அதன் மூலம் சாதி பெருகிக்கொண்டே இருக்கின்றது. 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்த பாபா சாஹேப் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கியவர். இந்தியாவின் மிகச்சிறந்த உயரிய விருதான பாரத் ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் 1990 இவருக்கு வழங்கப்பட்டது. சமத்துவ காவலர், உலக சாதனை வரிசையில் முன்னோடி, தேசியவாதிகளின் முன்னோடியாக இருந்தவர். பல்வேறு மதம், மொழி, இனம் ஆகியவற்றை கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் ஒருங்கிணைத்த பணி போகாத நேரத்தில் 2 வயலுக்கு மத்தியில் ஒற்றையடி பாறையில் ஒரு சிறுவன் ஓடிக்கொண்டிருந்தான். அவனது பின்னர் அவன் தந்தையும் ஓடிக்கொண்டிருந்தார். அந்த சிறுவனுக்கு அன்றுதான் பள்ளியின் முதல் நாள். அந்த சிறுவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த ஆனந்தமே இல்லாமயிற்று. ஏனென்றால் அங்கு சென்றவன் அந்த மாணவர்களுக்கு சரிசமாக உட்கார அனுமதி இல்லை. அதற்கு காரணமா ஜாதி என்று கூறினார்கள் அந்த கல்நெஞ்சுக்காரர்கள். எனினும் அந்த சிறுவன் மேலும் தொடர்ந்து படிக்க ஆசைப்பட்டான். அந்த சிறுவன் 50 ஆண்டுகளுக்கு பிறகு முடுக்கான ஆடை கட்டிய மனிதராக வந்து நின்றார். இந்தியாவே நாடாளுமன்ற வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தது. அவர்தான் அல்லல் அம்பேத்கர் ஆவர். சாதி இரண்டொழிய வேறில்லை எனும் ஔவையின் அமுதமொழி அவனியில் நிலைக்கவும், சாதி சங்கங்கள் தலை சாய்ந்து சமத்துவம் தலை தூக்கவும் இறைவனை வேண்டும் இந்திய மாணவியின் இனிய வணக்கங்கள். பாரத திருநாட்டை போற்றும் நாடாக்க இந்திய தாய்க்கு பொலிவூட்டும் மணிகலன்களாய் திகழ்ந்த தலைவர்களுள் வாழ்வாங்கு வாழ்ந்து வான்புகழ் பெற்ற அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றின் சில மணித்துளிகள் பேச வந்துள்ளேன். அறிவில் சிறந்து, ஒழுக்கத்தில் உயர்ந்து, மனித இனம் மேம்பாட்டிற்கு உழைத்து வரலாற்றில் இடம்பெற்ற மாமனிதர்கள் சிலரே. அவர்களுள் யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சாதி இருக்கிறது என்பவனும் இருக்கின்றானே. விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி பித்து எனும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும் என்பதையெல்லாம் மறந்து அதிகார வர்க்கத்தினரின் ஆணவ போக்கினால் இடையில் தோன்றிய சாதி எனும் சகதியில் சிக்கிய சமூகத்தை மீட்க வீர சிவாஜி பிறந்த மராட்டிய மண்ணில் அம்பாவடி கிராமத்தில் ராம்ஜி சக்பாய் பீமாபாய் தம்பதியினருக்கு 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்த அண்ணலுக்கு பெற்றோரிட்ட இயற்பெயர் பீமாராவ். சிறு வயதிலேயே பெற்ற தாயை இழந்து பரிதவித்த நிலையில் வீட்டிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் சக மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் பேசி பழகவோ வினாவிற்கு விடையளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டு தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகி அண்ணலின் பிஞ்சு மனம் வாடி வதங்கியது. 1920 ஆண்டு ஊமையர் தலைவர் என்ற இதழை தொடங்கினார். பறிபோன உரிமைகளை பிச்சையாக பெற முடியாது. ஆடுகளை தான் கோவின் முன் வெட்டுகிறார்கள், சிங்கங்களை அல்ல. ஆடுகளாய் இராதீர், சிங்கங்களாய் எழுவீர் எனது மக்களை தனது உணர்ச்சிமிக்க பேச்சாலும் தட்டி எழுப்பினார். அமைதியெனில் ஆசிய ஜோதி நேரு, உண்மையெனில் உத்தமர் காந்தி, அதுபோல் சமத்துவமெனில் டாக்டர் அம்பேத்கர். அறிவில் சிறந்து, ஒழுக்கத்தில் உயர்ந்து, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டு வரலாற்றில் நிலைத்தவர் அவர். சிவாஜி பிறந்த சிங்கமண் மராட்டிய மண். அந்த மண்ணிலே அம்பவாடி கிராமத்தில் கொங்கணத்து ரத்னகிரி மாவட்டத்தில் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 1891 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14 நம் அம்பேத்கர் பிறந்தார். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் விடிவெள்ளி அல்ல, அறியாமை இருளில் சிக்கி கிடந்த அனைவருக்குமே அவர் விடிவெள்ளிதான். சத்தியம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன அவரது முழக்கங்களாகும். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் யாரையும் தன்னுடைய தலைவர் என்று சொன்னதில்லை.
பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல டாக்டர் அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மாமேதை அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் விடிவெள்ளியாக 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ராம்ஜி சப்பால் பீமாபாய் தம்பதியருக்கு 14வது குழந்தையை பிறந்தவர் தான் அம்பேத்கர். இவர் பெற்றோர் இட்ட பெயர் பீமாராவ் ராம்ஜி என்பதாகும். ஆசையோடு படிக்கலாம், அறிவை வளர்க்கலாம், பண்பை கற்கலாம், பகுத்தறிவை பெறலாம் என்ற நோக்கத்துடன் பள்ளிக்கு சென்ற இளம் அம்பேத்கருக்கு பள்ளிக்கூடம் என்பது சமத்துவத்தை போதிக்கும் கலைக்கூடமாக தெரியவில்லை. பள்ளிக்கூடம் என்பது சமத்துவத்தை போதிக்கும் கலைக்கூடமாக தெரியவில்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டை உருவாக்கக்கூடிய உலைக்கூடமாகத்தான் தெரிந்தது. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பதற்கேற்ப அம்பேத்கர் அவர்கள் தனது சீரிய முயற்சியால் மெட்ரிக் தேர்விலும் BA தேர்விலும் பம்பாய் மாகாணத்திலே முதல் மாணவனாக திகழ்ச்சி பெற்றார். ஒருமுறை அம்பேத்கர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் திரும்பினார். அவர் வாங்கி வந்த பொருட்கள் கப்பலிலிருந்து பெட்டி பெட்டியாக இறங்கினார். எல்லோரும் வியந்தனர். இத்தனை பெட்டிகளா? மேலும் வியந்தனர். அந்த பெட்டிகள் திறக்கப்பட்ட பொழுது ஒரு பெட்டியில் அவருடைய துணிகள் இருந்தனர். ஏனைய பெட்டிகள் அனைத்திலும் மதிப்புக்குரிய புத்தகங்களே இருந்தனர். இவ்வாறு புத்தகங்களுடனே வாழ்ந்தவர், புத்தகங்களாலே வியந்தவர் தான் அம்பேத்கர். தன் காலம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே போராடினார். தன் சமூக மக்களை விழிக்கச் செய்ய தன் தூக்கத்தையும் தொலைத்தவர். நம் இந்திய திருநாட்டின் அரசியல் சட்டத்திற்கு இவருடைய மூளைதான் கருப்பை. பூனா ஒப்பந்தம் மூலம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு தனி தொகுதியை பெற்று தந்த புண்ணியன். சமூக நீதிக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்ட செம்மல். நான் சொல்கிறேன், சமூக நீதிக்காக போராடும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்று அம்பேத்கர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கார். நன்றி. சாதி என்னும் சதியில் சகதியில் சிக்கிய சமூகம் இன்னும் மீளவில்லை என்பது நமக்கு வேதனையை அளிக்கிறது. சாதி வேதனையில் தாமும் சிக்கி பிற்காலத்தில் தான் அறிவியமயமாய் உயர்ந்து அப்போதும் பதவிக்காக பள்ளிக்காமல் சாதிப்பையை பிணக்குழி தோண்டி புதைத்த ஒரு மகானே மாமேதையே அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் ஒரு மிகச் சிறந்த கல்வியாளர் என்னும் தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சிவாஜி பிறந்த சிங்கமன் மராட்டியம்மன். அங்கு கொங்கணத்து ரத்தினகிரி மாவட்டம் அம்பவாடி கிராமம் தாழ்த்தப்பட்ட குடும்பம். அங்கே 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் நம் அம்பேத்கர் பிறந்தார். 1912ஆம் ஆண்டு அறிவியல் மற்றும் பொருளியலில் பட்டம் பெற்று பரோடாவில் பணியில் சேர்ந்தார். 1913இல் இவரது தந்தை இறந்தார். பிறகு பரோடா மகாராஜா அவரது அறிவாற்றலை கண்டு அவருக்கு உதவித்தொகை வழங்கியதோடு மேற்படிப்புக்காக அமெரிக்கா அனுப்பி வைத்தார். 1913ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியூயார்க் சென்றடைந்த பீமாராவ் வாழ்வில் முதல் முறையாக இனப்பாகுபாட்டின் அடிப்படையில் கொடுமைப்படுத்தப்படாத அனுபவத்தை பெற்றார். நம் நாட்டின் சட்ட சக்கரத்தை அனைவருக்கும் பொதுவாக திசை திருப்பிய அண்ணல் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரின் அருமையினை எடுத்தியம்ப வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி துவங்குகிறேன். எனக்கு தாயகம் உண்டு என்று கூறுகிறீர்கள், ஆனால் அது இல்லை. நாய்கள் பூனையிலே விட மோசமாக நடத்தப்பட்டால் சுயமரியாதையே உள்ள எந்த தீண்டப்படாதவனும் இந்த நாட்டை தன்னாடாக கருதுவான் என்று வேதனையுடன் தன் பயணத்தை மேற்கொண்டார். பாராளுமன்றத்துக்கே மாறாப்பு போட்டவரே, அட இந்தியாவின் கற்பை எல்லாம் இன்று வரை காத்தவரே, காணாத சோகமெல்லாம் கண்ணு முன்னே கண்டவரே, ஒரு தீராத இனப்பகை தீமூட்ட வந்தாரு. காணாத சோகமெல்லாம் கண்ணு முன்னே கண்டாரு, ஒரு தீராத இனப்பகையை தீமூட்ட வந்தாரு. அடிமாடாயான ஆதி மக்களை தானே புதுப்பித்த அம்பேத்கர் புரட்சியாளரே, அடிமாடாயான ஆதி மக்களை தானே புதுப்பித்த அம்பேத்கர் புரட்சியாளரே. பட்டதெல்லாம் பட்டு பொட்டி சட்டம் தீட்டி கொடுத்தாரு, அதை திட்டமாக வகுத்தாரு. அதை ஏற்கவில்லை என்று சொன்னால் எரிக்க சொல்லி உரைத்தாரு. ஆதிசனம் தூங்கும் போதே அவர் மட்டும் விழித்திருந்து புகழுக்கே புகழ் தந்த புரட்சியாளரே, தீண்டாமை என்று சொல்லும் நோயை தீர்த்தவரே, டாக்டர் அம்பேத்கர் போல இந்த உலகத்தில் வேற யாரு? தீண்டாமை என்று சொல்லும் நோயை தீர்த்தவரே, டாக்டர் அம்பேத்கர் போல இந்த உலகத்தில் வேற யாரு?
புகழுக்கே புகழ்ந்த புரட்சியாளரே டாக்டர் அம்பேத்கர் போல இந்த உலகத்தில் வேலையாறு. நன்றி, வணக்கம். வறுமை என்பது யாருக்கும் விதிப்படுத்தப்பட்டது அல்ல. அது உடன் பிறந்ததோ அல்லது தீர்க்க முடியாததோ அல்ல. இது விதி, அது கதி என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். மக்களாட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அரசியல் அமைப்பு மக்களின் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் சுயமாய் அறிய முயற்சி செய்யுங்கள். எதையும் சுயமாய் அறிய முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உங்களது ஒவ்வொரு செயலும் நன்மைக்கே முடியும். சமுதாயம் என்னும் தேரை நான் இழுத்து செல்கின்றேன். முடிந்தவர்கள் தேரை முன்னுக்கு கொண்டு தள்ளுங்கள், ஆனால் தயவு செய்து பின்னோக்கி தள்ளாதீர்கள் என்று கூறினார் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி. அவர்தான் பீமாராவ் என்ற டாக்டர் அம்பேத்கர். கல்வி செல்வத்தை பெறும் பொருட்டு பள்ளியில் சேர்ந்தார். ஆனால் அறிவு கோயிலான பள்ளியிலும் தீண்டாமை கொடுமை என்னும் அறியாமை இருள் சூழ்ந்திருப்பதை கண்டார். உயர்ந்த சாதி மாணவர்களே மரப்பலகையில் உட்கார வேண்டும். தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஒரு மூலையில் கோணிப்பையின் மேல் அமர வேண்டும். ஆசிரியர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை தொடமாட்டார்கள். இவர்களுடைய குறிப்பேடுகளையும் தொட்டு திருத்த மாட்டார்கள். மனிதரை மதிக்காமல் தங்களுக்குள் கீழோர் மேலோர் என்று வேற்றுமை பாராட்டி பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என வெறுத்து ஒதுக்கப்பட்ட வகுப்பில் பிறந்த டாக்டர் அம்பேத்கர் தீண்டாமை கொடுமைகளை நன்கு பட்டு அறிந்தவர். பள்ளியிலும் கல்லூரிகளிலும் ஏன் அயல் நாடுகளிலும் சென்று கல்வி கற்று திரும்பிய பின்னும் இந்த சமூகம் அவரை மனிதராக மதிக்கவில்லை. ஆனாலும் மனந்தளராது தீண்டாமையை ஒழிக்கவும் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்ற தம்பால் நாளை அர்ப்பணித்தார். சேற்றிலும் செந்தாமரை முளைக்கும் என்பதற்கேற்ப தோன்றிய டாக்டர் அம்பேத்கர் சிறந்த பொருளாதார வல்லுநராகவும் சட்ட பேராசிரியராகவும் திகழ்ந்ததோடு நம் நாட்டின் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவரும் புதிய மனு போற்றப்பட்டவரும் சமுதாய சமத்துவத்திற்காக ஓயாது உழைத்த உத்தமராகிய அண்ணல் அம்பேத்கரின் பூனா ஒப்பந்தம் ஏன் என்பது பற்றி உங்களிடையே பேச முன்வந்துள்ளேன். தாழ்த்தப்பட்டவர்களிடம் அம்பேத்கருக்கு இருந்த ஆதரவாலும் செல்வாக்காலும் ஆங்கில அரசு அவரை 1932ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற 2ஆம் வட்ட மேசை மாநாட்டிற்கு அழைத்தது. மாநாட்டில் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேண்டுமென்று கோரினார். இதன்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்பதால் மகாத்மா காந்தி இக்கோரிக்கையை எதிர்த்தார். இக்கோரிக்கை இந்து சமூகத்தை 2 குழுக்களாக பிரித்துவிடும் என்றும் அஞ்சினார். ஆங்கிலேயர்கள் அம்பேத்கரின் கோரிக்கையை ஏற்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கினர். இதை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு கைதாகி அவர் புனேயில் உள்ள எரவாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தியின் உண்ணாவிரதத்தால் நாட்டில் பெருங்குழப்பம் ஏற்பட்டது. மதன் மோகன் மாளவியா, பால்வான் பாலோ போன்ற தலைவர்கள் அம்பேத்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பெரும் வன்முறை ஏற்படலாம் என கூறியதால் அம்பேத்கர் காந்தியுடன் உடன்பாடு செய்து கொண்டார். இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1934ஆம் ஆண்டு புனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து காந்தி தம் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை கைவிட்டார். இதுவே புனா ஒப்பந்தம். தம் புகழ் நிலை பெறுவதற்கான விதையை தூவி விட்டு செல்பவர்கள் வெகு சிலராகத்தான் இருக்க முடியும். அந்த ஒரு சிலருள் நம் அறிவுலக மேதை அம்பேத்கர் ஒருவர் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அண்ணல் அம்பேத்கர் மிகச்சிறந்த கல்வியாளர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அம்பேத்கர் மராட்டிய மாநிலத்தில் ரத்தினகிரி மாவட்டத்தில் அம்பவாடை என்னும் சிற்றூரில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாளன்று பிறந்தார். இவர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அவர் அரசியல், சமூகம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, வாணிகம் ஆகியவற்றில் நிகரற்ற அறிஞராக விளங்கினார். ஒரு நாளைக்கு கல்விக்கென 18 மணி நேரத்தை செலவழித்தார்.
நூலகத்தில் காலையில் முதலாளாக நுழைவார், மாலையில் இறுதி ஆளாக வெளியேறுவார். தத்துவங்களை பிரெஞ்சு புரட்சியில் இருந்து கடன் வாங்கினேன் என்று யாரும் கூற வேண்டாம். நான் கடன் வாங்கவில்லை. என் தத்துவம் மதத்தில் வேர் பாய்ந்தது, அரசியல் விஞ்ஞானத்தில் அல்ல. என் ஆசான் புத்தர் கற்பித்த மெய்களில் இருந்து அவ்வார்த்தைகளை நான் எடுத்துள்ளேன் என்று டாக்டர் அம்பேத்கர் கூறினார். சாத்தாராவில் உள்ள தனது தொடக்க கல்வியை முடித்த அண்ணல் அம்பேத்கர் உயர்நிலை பள்ளியில் பயின்றார். அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அங்கு அமர்த்தப்பட்டனர். மற்ற மாணவர்களுடன் விளையாடவோ பேசவோ முடியாது. அங்கு அவர்களுக்கு கேள்வி கேட்பதும் உரிமை கிடையாது. அவர்கள் தண்ணீர் வேண்டுமென்றாலும் பிறர் ஊற்றகையால் பருக வேண்டும். அமர்ந்திருப்பவர்கள் இம்மாணவர்கள் இக்கோணிப்பையை தன் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டும். வடமொழி கற்கவும் தடை இருந்தது. இக்கொடுமைகளை கண்ட அண்ணல் அம்பேத்கர் பிஞ்சு மனம் வெம்பியது. ஏக இறைவனின் திருப்பெயரால் என் இன்னுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இச்சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் முதற்கனின் பணிவான வணக்கத்தினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்காலத்தினை எதிர்பார்த்து கொண்டிருப்பவன் மனிதன், அந்த எதிர்காலத்தையே உருவாக்குபவன் மாமனிதன். தனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை தன் எதிர்கால சமுதாயத்திற்கு பெற்றுத் தருவதற்காக போராடிய போராளி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பீமாராவ் ராம்ஜி சாக்பாலுக்கும் பீமாபாய் அவர்களுக்கும் 1891ஆம் ஆண்டு மகனாய் பிறந்தார். பள்ளியில்தான் இவர் கொடுமையை அனுபவித்தார் என்றால் வெளியிலும் மிக அதிகமான சாதி கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார். ஒருமுறை அவரும் அவரது அண்ணனும் வெளியூரில் பணியில் இருக்கும் தன் தந்தையை காணச் செல்வதற்கு சென்ற பொழுது வழியில் ரயில் நிலையத்தில் இருந்து அழைத்து செல்ல தந்தை வராத காரணத்தினால் அவர் மீண்டும் ஒரு மாட்டு வண்டியினை ஏற்பாடு செய்து அதில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர் பயணித்துக் கொண்டிருக்கும் பாதி வெளியிலேயே அவர்கள் தாழ்ந்த சாதி மாணவர்கள் என்பதனை தெரிந்து கொண்ட அந்த மாட்டு வண்டிக்காரன் சிறுவர்கள் என்றும் பாராமல் அவர்களை கீழே தள்ளிவிட்டான். தாகத்திற்காக பொதுக்குளத்தில் தண்ணீர் குடித்த அம்பேத்கரை கொடூரமாக அடித்து விரட்டிய செய்தியினை நாம் கேட்டிருப்போம். இப்படி ஏழ்மையினாலும் சாதி கொடுமையினாலும் அல்லல் பட்டு வந்த அம்பேத்கர் அதனையெல்லாம் உடைத்தெறிந்து தம் கல்வியிலே அயராது பாடுபட்டு தம் பள்ளி படிப்பினை முடித்தார். நிகரென்று கொட்டும் முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டும் முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் என்னும் பாரதியின் வாக்குக்கிணங்க வாழ்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர். மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாடே என்னும் சிற்றூரில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் பிறந்தார். சமூகம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, வாணிகம், கல்வி, சமயம் என அனைத்து துறைகளிலுமே நிகரற்ற அறிஞராக திகழ்ந்தார். தாபோடு என்ற இடத்தில் பீமாராவ் ராம்ஜியின் ஆரம்ப கல்வி ஆரம்பமாகியது. ஆரம்ப கல்வி முடிந்ததும் பீமாராவ் ராம்ஜி ஒரு உயர்நிலை வகுப்பில் சேர்ந்தார். அங்குதான் அவர் மனதை வேதனைப்படுத்திய பல நிகழ்ச்சிகள் நடந்தன. அப்பள்ளியில் ஜாதி வரி தலை விருத்து ஆடியது. பீமாராவ் ராம்ஜிக்கோ இந்த இழிவான நிலை பெரிதும் வேதனை தந்தது. இவ்வளவு கேவலமான நிலையில் பள்ளியில் படிக்க வேண்டுமா என்று வெறுப்படைந்தார். அக்காலத்தில் எல்லா பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் இந்த இழிவான நிலையே நிலவி வந்தது. ஒரு இளைஞனின் சாதனை ஜாதி, மதம், இனம் என்று சகலத்தையும் மேற்கொண்டார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் எண்ணம் கொண்டவர். தீட்டு தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டு தீட்டு என்று தீட்டினார். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்றி. இதன்படி வாழ்ந்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஜாதி, மதம், இனம் என்று சகலத்தையும் மேற்கொண்டார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் எண்ணம் கொண்டவர். தீட்டு தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டு தீட்டு என்று தீட்டினார். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்றி. இதன்படி வாழ்ந்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரம் பெற்றாகிவிட்டது. இனி இந்திய திருநாட்டிற்காக அரசியல் சட்டங்கள் அவசியம் அல்லவா? எனவே இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியல் சட்டத்தை வகுக்கும் முயற்சியில் இறங்கியது. அதற்காக அமைத்த ஒரு குழுவின் தலைவராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். தாழ்த்தப்பட்ட இனத்தவர் என்று காரணத்தை கூறி பல இன்னல்களுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகிய அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தை வகுக்கும் குழுவிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பெருமைக்கும் பாராட்டிற்கும் உரியதாகும். தாவி குதித்து பள்ளிக்கு சென்ற அரும்பு அன்றே கருகியது சாதி என்ற பெயரால் வகுப்பை விட்டே ஒதுக்கி வைத்தது. பள்ளிக்கு வரும்போதே
என்ற பாரதியின் வரியினை மெய்யாக்கி, இரவை பகலாக்கி, எழுதுகோலை துணையாக்கி, அடக்கத்தை ஆடையாக உடுத்தி, இருமாப்பை கால் செருப்பாக்கி, இனிமையை உதட்டில் தவளவிட்டு ஒரு அமைதியான புயலை அறவழியில் நடத்தியவர் அம்பேத்கர். ஆம், 5 வயது பிஞ்சு நெஞ்சில் விழுந்த விலை 50 ஆண்டுகளுக்கு பின் 1947 மிடுக்கான உடையணிந்த மாமனிதராக உயர்த்தியது. இந்தியாவே அவர் வருகைக்காக நாடாளுமன்றத்தில் கூடி நின்று எதிர்பார்த்தது. அவர் கைகளில் இந்தியாவின் எதிர்காலத்தையே உருவாக்கும் இந்திய அரசியல் சாசன சட்ட வரைவு இருந்தது. அம்பேத்கர் சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், உலக சாதனையாளர் வரிசையில் முன்னிற்பவர், அரசியல் சட்ட மேதை, தேசிய தலைவராகவும் திகழ்ந்தவர். ஒரு நாள் காலையில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. இதை காரணமாக வைத்து சில சிறுவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் போடலாம் என இருந்தனர். ஆனால் அம்பேத்கர் பள்ளிக்கு செல்வதென முடிவெடுத்தார். அச்சிறுவர்கள் அம்பேத்கரிடம், முன்னால் இந்த அடைமழையில் பள்ளிக்கு செல்ல முடியுமா என சவால் விட்டனர். அடுத்த நொடியே அம்பேத்கர் தனது புத்தக பையை ஈரம் படாமல் பாதுகாத்து கொண்டு அம்மழையில் விறுவிறுவென நடக்கத் தொடங்கினார். இதன் மூலம் அம்பேத்கரின் கல்வி பற்றினை நாம் அறியலாம். பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் பள்ளி கல்வித்துறை விருதுநகர் இரண்டும் இணைந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாள் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்த நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தலைமையேற்று சிறப்புரையாற்றிய முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் புகழேந்தி ஐயா அவர்களுக்கும், வரவேற்பு உரை நிகழ்த்தி பொன்னாடை போர்த்தி அமர்ந்த திரு ஜெரால்ட், இப்பள்ளியின் முதல்வர், தாளாளர், நோபல் பள்ளி மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, முன்னிலை வகித்த திரு மகேந்திரன், உதவியாளர், முதன்மை கல்வி அலுவலகம், மற்றும் வெர்ஜின் இனிகோ, தாளாளர், நோபல் மெட்ரிக் பள்ளி மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளர் அம்மா அவர்களே, அனைவருக்கும் நன்றி.